வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலம் சொர்ணபுரியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்வர்ண விநாயக ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் அதிகாலையில் மங்கள இசையுடன் திருப்பள்ளி எழுச்சி, விக்னேஸ்வர பூஜை, சூரிய சோம கும்ப பூஜை, நான்மறை போற்றும் நாயகனுக்கு 4ஆம் கால யாகம் செய்து மண்டப அர்ச்சனை, திரவிய பூஜை, வேதிகா அர்ச்சனை, அக்னி காரியம், மூல மந்திர ஹோமம், மாலா மந்திர ஹோமம், காயத்ரி மந்திர ஹோமம், ரகசிய மந்திர ஹோமம், தத்துவ அர்ச்சனை, நாடி சந்தானம், பர்ஷாகிதி, நாமகரணம், அஸ்திர ஹோமம், ஜெயாதி ஹோமம், யாத்ரா தானம், மகா பூர்ணாகிதி, மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்பு கடங்கள் புறப்பாடு செய்து கோபுர கலசங்களுக்கும் ஸ்ரீ ஸ்வர்ண கணபதி, அரசமர கணபதி, நாகர்கள், ஸ்வர்ண துர்க்கை, ஸ்வர்ண ஆஞ்சநேயர், ஸ்ரீதேவி, ஸ்ரீ பூதேவி சமேத அச்சய வெங்கடாஜலபதி, கருடாழ்வார், ஸ்வர்ணாம்பிகை சமேத ஸ்வர்ணபுரீஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், சண்டிகேஸ்வரர், காலபைரவர், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்வர்ண சுப்பிரமணியர், ஸ்வர்ண ஐயப்பன், பிரம்மா, சனீஸ்வரர், நவ கிரகங்கள் ஆகிய மூர்த்திகளுக்கு ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம், ராஜ அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இவ்விழாவில் செயல் அலுவலர் தக்கார் ராமஜோதி, ஜெயஸ்ரீ சுகுமாரன், சங்கர பார்வதி, சீனிவாசன், ஜெகநாதன் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள், உபயதாரர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.